சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/4/2026 திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 30ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு 1:09 வரை, அவிட்டம் நட்சத்திரம் இன்று மாலை 4:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நல்ல சம்பவங்கள், வாழ்க்கையில் அறிமுகங்கள் மற்றும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கு அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கு இந்த நாள் உகந்த நாளாகவும், அதன் மூலமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுப நாள். இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கும், நல்ல ரூட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அண்ணன் அப்படி இருக்கிறாரு, அக்கா இப்படி இருக்குது, நமக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, நம்மளே அண்ணன் அக்காளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலைமைகளில் முன்னேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? கோர்ட்டில் கேஸ் இருக்குது, காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் இருக்குது, அக்கம் பக்கம் தகராறு, வாக்கியாவரப்பு தகராறுன்னு சொல்லப்படக்கூடிய பக்கத்து வயக்கார்ட்ட தகராறு இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட தகராறு இருக்குது, குடித்தனக்காரர் காலி பண்ண மாட்டேன்றாரு, அல்லது குடித்தனக்காரர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு, அல்லது நான் குடித்தனக்காரர் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரியாக ஏதோ ஒன்றில் வெற்றி பெற முடியாமல் இருக்கக்கூடிய, கொஞ்சம் மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான நிவர்த்திகள் கிடைப்பதற்கான, உங்களுக்கு சாதகமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு குருவின் பார்வையில் ராகுவின் இணைவோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆரம்பத்தில் மத்தியானம் 1 மணி வரைக்குமே கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட, இந்த வேலையை பார்க்கலாமா, அந்த வேலையை பார்க்கலாமா, இந்த இன்டர்வியூக்கு போகலாமா, அந்த இன்டர்வியூக்கு போகலாமா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலையை மாற்றலாமா வேணாமா, இது நமக்கு தோதா அது நமக்கு தோதா, தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரியான பலவித குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று மதியம் 2 மணி 3 மணிக்கு பிறகு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய, எதை செய்தாலும் இது சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. மேற்படிப்பு படிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மேற்படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் படிக்க வந்திருக்கிறேன், ஆனால் என்னால் படிக்கவே முடியல, அப்பா ஃபீஸ் கட்டி அனுப்பிச்சிட்டாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாரு, ஆனால் என்னுடைய நிலைமையை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு தாயிடமிருந்து ஆதரவான தகவல்கள் வரக்கூடிய நாளாக, அம்மா நல்லாவே இருக்கிறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற மாதிரியான நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதி இருக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிறு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிறு குழந்தை பேச மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, 2 வயசாச்சுங்க 3 வயசாச்சுங்க, இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஒரு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு சிரமப்படுகிறது. டாக்டர்கிட்ட போனால் அவர் அப்படின்றாரு இப்படின்றாரு, ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்கிறாரு, தெரபி கொடுக்க சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக சிறு குழந்தைகளால் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, இன்னும் ஒரு மாதத்தில் பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சொந்த ஊர் பாசம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கும். நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும். தெய்வத்தின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்குன்ற மாதிரியான தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவோட மட்டும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் முரண்பாடுகள் வரலாம், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் அப்பாவை பற்றி வரக்கூடிய தகவல்கள், அப்பா இப்படி பண்ணுறாருப்பா அப்படி பண்ணுறாருப்பா, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாப்பா என்கின்ற மாதிரியாக சில விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறதுன்னு குழம்பக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற தேய்பிரையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
ராகுவோடே அவர் சேர்ந்திருக்கிறார். இருந்தாலும் குருவின் பார்வை நிறைவாக இருக்கக்கூடிய பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காத இயல்பான ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் ராசிநாதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா, குழப்பமான குழப்பம், குழப்பமே குழப்பம் என்கின்ற மாதிரியாகத்தான் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். இதை பேசலாமா, அதை பேசலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை கொடுப்பாரா, அதை கொடுப்பாரா, அந்த மனுஷனை நம்பலாமா, நம்ப வேண்டாமா, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் யாருன்னா அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க, காசு கொடுங்க, அதை கொடுங்க, நண்பர்கள் மாதிரியான பேசக்கூடிய சில அமைப்புகள், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட்டில் ட்ராவல் போகிறவங்க, சூட்கேஸில் வந்து கொஞ்சம் காசு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் இது வச்சுருக்கிறேன், நகை வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக, எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக, உடைமைகளின் மீதே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள்லாம் ஒரு ஏடிஎம்முக்கோ பேங்க்குக்கோ வேலைக்காரங்களை நம்பாமல் நீங்களே ஒரு 8 இன்றைக்கி நாளைக்கும் போயிட்டு அந்த பெரிய தொகை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி வேறு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நாளாகவே, சந்திராஷ்டம நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கணவனால் மனைவியால் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதுவும் ராகு கூட வேறு சேர்ந்து தான் அப்புறம் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். சிலருக்கு அசுப செலவுகள், கணவனுடைய உடல்நிலை காரணமாக செலவு, அல்லது அவர் வாங்கி வச்சுருந்த கடனை நான் தாங்க அடைக்க வேண்டியிருக்கு. மனுஷன் கடனை வாங்கி வச்சுட்டு தேமேன உட்காந்துட்டு இருக்கிறார், ஒன்றும் பேச மாட்டேன்றார். எப்படியா கடனை வாங்கினேன்னா கூட சொல்ல தொலைக்க மாட்டேன்றார். நம்ம தாங்க அடைக்கணும், என்ன இருந்தாலும் நம்மளுடைய வீட்டுக்காரர் இல்லையா, நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லையா என்கின்ற மாதிரியாக பெண்கள் வந்து முன்னின்று ஆண்களுடைய கடன் போன்ற தொல்லைகளை அப்படியே தன்னுடைய தோள் மீது சுமந்து அடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரத்தில் ஆண்களுக்கு மனைவியால் பெரிய சப்போர்ட் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் ஏற்படும். இவரை ஃப்ரெண்டுன்னு நினச்சமே, இந்த இடத்துல இவர் இப்படி நடந்திருக்கிறாரே, இவர் மனசில் என்ன இருக்குது, டபுள் கேம் ஆடுறாரோ, அங்கேயும் பேசுகிறாரு நம்மகிட்டையும் பேசுகிறாரு, என்ன இது புரியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்களாக நினைத்து கொண்டிருப்பவருடைய உண்மை முகம் தெரியக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வருமானங்கள் வரும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் விலகும், எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மத்தியானம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருப்பீங்க, இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ, இந்த இடத்துல இப்படி இவர் அனுப்பிச்சா அவர் வேறு மாதிரி பதில் சொல்கிறாரு, இன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணுங்கன்னாரு, ஃபோனை எடுக்கவே மாட்டேன்றாரு. இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் கூட மதியம் 1 மணிக்கு பிறகு உடம்புக்குள்ளே ஒரு நல்ல உற்சாக உணர்வுகள் வந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு திடீர் புகழடையக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு கிழக்கு திசை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள், ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளில், நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மனக்கலக்கம், பயம் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு. இப்படிலாம் வேலை போனாலும் நம்ம சமாளிச்சுக்க முடியும். உலகம் பறந்தது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் சுருங்கி அப்படி இப்படி ஆயிடாது, எல்லாத்துலேயும் நம்ம பிழைச்சிக்குவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூர இடங்களில் இருக்கின்ற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ, ஏது பண்ணுறாங்களோ, ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணுறாங்களான்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் இல்லை, பிள்ளைங்க கரெக்டாக இருக்குன்ற மாதிரியான தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்டம்லாம் 2வது, குழப்பம் தீர்ந்தாலே போகிறோம். என்ன குழப்பம் தீரும்? இந்த ரூட்டில் போகலாமா, அந்த ரூட்டில் போகலாமா, இவரை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, இந்த படிப்பு ஏற்றதா, இந்த தொழில் ஏற்றதா, வேலைக்கு போகலாமா, தொழில் வைக்கலாமா, அல்லது வியாபாரம் பார்க்கலாமா, அப்பா தொழிலை பண்ணலாமா, நம்மளே தனியாக பண்ணலாமா, இவரை நம்பலாமா, இவரை முன்மாடலாக ஏற்றுக்கொள்ளலாமா, அவரை முன்மாடலாக ஏற்றுக்கொள்ளலாமான்ற மாதிரியாக சில விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசியலெல்லாம் ஆர்வம் வரும். 20-25 வயசு வாலிபர்களுக்கு அரசியலில் எது நமக்கு ஏற்றது என்பது மாதிரியான சில பொதுநல அமைப்புகளோடு ஈடுபாடுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்குதுங்க. 50-60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும், சிலருக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, லாபம் எப்படி வரும், எதிலிருந்து வரும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாகன சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கிறது என்பது பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் வீடு வாங்கணும், வெளிமாநிலத்தில் வீடு வாங்கணும், இருக்கின்ற இடங்களிலே வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஹவுசிங் லோன் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வீட்டுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன் அல்லது வீட்டடி மனை வாங்கிட்டேன், மேலே அஸ்திவாரம் போடுறதுக்கு மட்டும்தான் காசு இல்லை, ஏதாவது ஒரு வகையில் ஒரு 5-10 கிடைச்சா இதை வச்சு டக்குன்னு வீட்டை எழுப்பிடலாம் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வீடு சார்ந்த விஷயங்களில் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சில பேருக்கு நிறைய அமைப்புகளில் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிறு குறு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் அல்லது ஒரு 300 கிலோமீட்டர் இன்றைக்கே போய் திரும்பி வந்து விடுகிற மாதிரியான ஒரு பயணம், அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த விஷயத்துக்கு இவர் தான் இனிமேல் சரிப்பட்டு வருவார் என்கின்ற மாதிரியாக ஒரு இருபடி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, இரு நிலை உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் முதல் நாளான இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே முரண்பட்டு கொண்டிருந்த ஒரு மேலதிகாரி நம்மை விட்டு அப்படியே விலகக்கூடிய தன்மை, அல்லது அலுவலகங்களை ஆணுக்கு பெண்ணால் ஏற்படக்கூடிய தொந்தரவு, பெண்ணுக்கு ஆணால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளின் மூலமாக சற்று நிம்மதி இல்லாத சூழல்களில் இருந்தவர்கள் அனைவருக்குமே வார ஆரம்ப நாளான இன்றைக்கே ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறையில் அல்லது வேறு ஏதேனும் சேவை துறைகளில் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 30 வயதுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். மிக மிக முக்கியமாக 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை ஏற்படக்கூடிய அமைப்புகள், அல்லது முதல் திருமணத்தில் ஒரு மாதிரியாக சமரசத்திற்கே இடமில்லாமல் போயிடுச்சு, கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது, எப்படியாவது இழுத்துக்கிட்டே போகிறத முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. வாக்குப்பளிதம் ஏற்படுங்க. பெரிய அளவில் வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 4-5 வருஷமாக நான் எங்கே சொன்னாலும் எதை சொன்னாலும் அது சரியாகவே வரலை, இன்றைக்கி வாங்க கொடுத்துட்றேன், இன்றைக்கி வாங்க செஞ்சு முடிச்சிட்றேன்னு சொன்னால் அதை காப்பாற்றவே முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. நாளை முதல் தமிழ் புத்தாண்டு இல்லையா? ஆங்கில புத்தாண்டு ஒரு சிறிய மாற்றத்தை கொடுத்தது, தமிழ் புத்தாண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாக்கினை காப்பாற்ற முடியும் என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கஷ்டமெல்லாம் சுத்தமாக தீர்ந்து போச்சுன்றதை மனசு உணரக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 6ஆம் அதிபதி இருந்து மதியம் 1 மணி வரைக்குமே கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிர்ப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கலக்கம் இருந்தே தீரும். 6ஆம் அதிபதி இன்றைக்கு தேய்பிரை சந்திரனாக ராசியில் வந்து உட்கார்றார். குருவின் பார்வையில் இருக்கிறது மத்தியானத்துக்கு மேலே ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் முதல்ல அவர் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். இதை இப்படி அடைச்சிட முடியுமா, இவ்வளோ இருக்கே, இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இப்படியே சம்பாதிக்கணுமா, இப்படியே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கணுமா, அல்லது டாக்டர் இப்படி சொல்லிடுவாரோ அப்படி சொல்லிடுவாரோ, இங்கே வலிக்குதே அங்கே வலிக்குதே, அதை பார்த்தா இந்த பேப்பரை படித்தா அந்த பேப்பரை படித்தா, அதை பார்த்தா இதை பார்த்தா இப்படிலாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை நமக்கும் உடம்புக்கு இப்படி வந்துருமோ, இந்த மாதிரியான கலக்கங்கள்லாம் இருந்தாலும் மதியம் 2 மணிக்கு பிறகு எதையும் சமாளிக்க
பராமரிக்க முடியும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். குழம்பியது தான் மிச்சம். குழம்பவே தேவையில்லை. சரியாக இதை செயல்பட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக தீரும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மத்தியானம் 2 மணிக்கு பிறகு ஏதாவது ஒரு நண்பரின் மூலமாக ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கும். பணவரவுகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறு செலவோ பெரு செலவோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நாள். ஆகவே பாக்கெட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. யாருக்கும் டக்குன்னு இறக்கம் காட்டிடாதீங்க. மீனராசிக்காரருடைய குணமே ஏமாந்து போகிறது தான். ரொம்ப நல்லவராக இருப்பீங்க. ரொம்ப நல்லவனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது. நடுவாந்திரமாக இருக்கிற மனுஷன் தான் ரொம்ப பெரிய அளவில் ஜெயிக்கிறான்றதுக்கு நீங்களும் ஒரு உதாரணமாக இருப்பீங்க. டக்குன்னு மனசு இலகிடும். இதுதான் உங்களுடைய பலவீனமே. இந்த இலகிற மனசை வச்சுக்கிட்டு தான் உங்களை அப்படியே மிஸ்யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட காசை வாங்குவாங்க. இந்த அமைப்பில் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விரயங்கள் வரக்கூடிய நாள். தேவையற்ற செலவுகள், தேவையில்லாமல் ஒருவருக்கு பரிதாபப்பட்டு அதன் மூலமாக ஒரு சிறிய சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் கிரெடிட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய அளவு என்ன, இறக்கப்பட்டாலும் கூட இவர் இறக்கப்படுவதற்கு சரியான ஆள் தானா அப்படிங்கிறதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, ஒருவருக்கு மனசு குழம்புறது எப்போ? ஜாதக ரீதியாக மனசே பேதலிச்சு போகிறது எப்போ? ஒருவர் குழம்புகிறார், பிறகு சரியாகி விடுகிறார். ஆனால் ஒருவருடைய மனம் பேதலிக்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கின்றன. அப்புறம் அவர் சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட போக வேண்டியிருக்கு. டக்குன்னு மனசை அப்படியே லூஸில் விட்டுறாரு. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை ஜோதிடத்தில் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மை தாங்க. சந்திரன் தாங்க மனோகாரகன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளை கொண்டவர்கள். சில பேர் பார்த்திங்கன்னா மலையே இடிஞ்சு விழுந்தாலும் அப்படியே கம்முன்னு கையை கட்டிக்கிட்டு அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க எல்லாத்துக்குமே சந்திரன் மனோகாரகன், திட மனதை குறிப்பவனான சந்திரன் வலுவாக இருப்பாருங்க. வலுவாகனா என்னங்க? பௌர்ணமிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பார். வளர்பெரிய அமைப்பில் போய்கிட்டு இருப்பார். சந்திரனை குரு பார்த்துருக்கோம், சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோதனைகள் வரும். யாருக்கு தான் சோதனை இல்லை? எல்லாருக்கும் தான் சோதனை வருது. உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது. ஆனால் அந்த சோதனையை எவ்வாறு நம்ம எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் நம்ம ஆளாளுக்கு மாறுபடுகிறோம் இல்லையா? அப்போ திட மனதை கொண்டவராக இருக்கக்கூடியவருக்கு சந்திரன் வலுத்திருப்பார் என்பது தான் உண்மை. அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள், அவரே அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளில் பிறந்தவர். சந்திரன் 6, 8, 12 போன்ற மறைவு பாவகங்களில் இருக்க பிறந்தவர். இன்னும் 2 நாளில் அமாவாசைங்க. அப்படியே சூரியனுக்கு நெருங்கி வந்துட்டார். அவர் அப்போ சனியோடு சேர்ந்துட்டார். குழப்பமான மனதுக்காரர்களாக இருப்பாங்க. எப்போவுமே யாரோடைய தோளில் சாஞ்சி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இது சரியா அது சரியா, எதுக்கும் ஒய்ஃப்கிட்ட கேட்டுருவோமா, எதுக்கும் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுருவோமா, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை, பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமா. புள்ள மேலே நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்காது. நம்மளை விட நம்ம புள்ள உண்மையிலேயே புத்திசாலியாக இருக்கும். உண்மையிலேயே நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கிறார்கள் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. அப்போ அந்த மாதிரியான சில இடங்களில் பிள்ளைகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோமே, நமக்கு தான் இதை பற்றிலாம் தெரியலையே, புள்ள செல்ஃபோனில் பூந்து விளையாடுறாரு என்ற மாதிரியாக ஒரே குழப்பம். இந்த குழப்பம் வருகின்றவர்களுக்கு சந்திரன் இருள் தன்மையோடு இருப்பார் என்பது தான் உண்மை. தானே இருள் தன்மையாக தேய்பிரை சந்திரனாக சனியோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்புகளில் 6, 8, 12 அமைப்புகள் மறைஞ்சிருக்கின்ற அமைப்புகளில் ஒருவருக்கு குழப்பம் வந்துடும். ஐயா, அந்த மனம் பேதலிச்சு விடுகிறது, ஒரு ஷாக் நியூஸ் வந்துடுகிறது, அல்லது அவரே இயல்பிலேயே பிறப்பிலேயே பயந்தாங்கொழின்னு சொல்லப்படக்கூடிய கோழை மனதாக இருக்கிறார். சந்திரன் இங்கே பாபத்துவமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரே நேரத்தில் சனி, செவ்வாய், ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களோடு சந்திரன் தேய்பிரை நிலையில் தொடர்பு கொள்ளும் பொழுது, சந்திர தசை வரும்பொழுது, சந்திர புக்தி வரும்போது அவருக்கு சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற அளவுக்கு பெரிய அளவில் மன பாதிப்புகள் ஏற்படும். சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்தில் இருப்பார், அல்லது அமாவாசையிலேயே இருப்பார். கூடவே ராகு இருக்கும், அல்லது கேது இருக்கும், அல்லது சனி பார்த்து செவ்வாய் இணைந்திருக்கும், அல்லது செவ்வாய் பார்த்து சனி இணைந்திருக்கும், அல்லது எல்லாம் சேர்த்து மொத்தமாக கும்மி அடிக்கிற காலகட்டங்களில் இந்த தசை வரணும். இவ்வளவு இருந்து அவர் நல்லா தானே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசை அமைப்புகள், புக்தி அமைப்புகள் மிக முக்கியமான காலகட்டங்களில். எப்போது இதையும் தாண்டி சில நேரங்களில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா,
தேய்பிறை சந்திரனாக பிறந்திருக்கும் பொழுது, அமாவாசைக்கு நெருக்கத்தில் பிறந்திருக்கும் பொழுது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி போகக்கூடிய அந்த ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது அல்லது அட்டமத்து சனி நடக்கின்ற பொழுது ஒருவர் மனம் பேதலித்து சைக்கிரி அசிஸ்டட் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்குரிய அளவிற்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அப்போ இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ராசி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுடைய ஒளித்தன்மை, சந்திரனுடைய சுபத்துவம், சந்திரனுடைய பாபத்துவம், சந்திரனுடைய 6-8 மறைவு அமைப்பு, சந்திரனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேதுக்களுடைய தொடர்பை வைத்தோ அல்லது சந்திரனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய குருவனுடைய தொடர்பை வைத்தோ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.